கோவை அருகே உள்ள துடிலூர் பகுதியில் பூட்டிய வீட்டில் பேக்கரி மற்றும் ஸ்வீட் கடை உரிமையாளர்கள் இருவர்கள் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், கேரளா மாநிலம் கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் மகேஷ் ஆகியோரை துடிலூர் பகுதியில் பேக்கரி மற்றும் இனிப்பு கடை நடத்தி வருகின்றனர். இவர்கள் இருவரும் கடைக்கு வராதால் சந்தேகமடைந்த கடை ஊழியர்கள் அதன் அருகே உள்ள விஸ்வநாதபுரம் பகுதியில் அவர்கள் வாடகை வீட்டுக்கு சென்று அங்கு பார்த்தனர். அப்போது வீடு பூட்டிய நிலையில் இருந்தால் ஊழியர்கள் கடையை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது சார், என்னோட ரெசிக்னேஷன். ரெசிக்னேஷனா? எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். மகேஷ் என்பவர் கழுத்தறுக்கப்பட்ட நிலையிலும் ஜெயராஜ் என்பவர் தூக்கிட்ட நிலையிலும் சடலமாக காணப்பட்டார். அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் இது குறித்து துடிலூர் காவல்துறையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தனர். தகவலை எடுத்து சம்பவ இடத்தில் விரைந்து வந்த துடிலூர் போலீசார் உடல்களை கைப்பற்றி தற்போது பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறார். மேலும் இது குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்வதற்காக துணை ஆணையர் சிந்து தலைமையில் விசாரணை மேற்கொள்ள அமைக்க ஒரு தனிப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த தனிப்படை போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டார். தற்போது முதல் கட்டமாக அந்த சடலம் கண்டெடுக்கப்பட்ட வீட்டில் மோப்பனாய் மற்றும் கைரேகை நிகழ்வுகள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விசாரணையில் மகேஷை கொலை செய்துவிட்டு ஜெயராஜ் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் இவர்களுக்குள் பிரச்சனை இருந்ததா, வேறு ஏதேனும் நபர்கள் இவர்களுக்குள் முன்விரோதம் காரணமாக கொலை செய்துவிட்டு அவரை தூக்கி தொங்கியபடி இருக்கவிட்டு நாடகம் அறிந்ததா என்பது குறித்து பல்வேறு கோணங்களை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தற்போது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.